அவங்க வந்து ஒரு அயன் லேடி. ஆனால் இந்த அம்மாவை மிஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் ஒரு அம்மாவையே மிஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் தோன்றோம். நம்மளுக்கு தலைமுறை அவங்கள மறக்கவே முடியாது ஜெயலலிதா அம்மாவை. இந்த பதவிக்கு வந்து உட்காந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா, அதான் பேர் வரும். இந்த பெண்கள் பாதுகாப்பிற்கு முதலாக இந்தியாவில் ஒரு மாநில முதலமைச்சர் முயற்சி எடுத்தார் என்றால் அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலே கூட யாரும் சிந்திக்காத அளவிற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுதான் தொட்டில் குழந்தை திட்டம். அவங்க பேரை சொன்னால் தெய்வத்துக்கு அடுத்தது தான் தோணுது. அவங்க இருக்கும்போது லேடிஸுங்களுக்கு எவ்வளோ பக்கத்துணையாக இருந்தாங்க, எவ்வளோ நல்லது செஞ்சாங்க. அவங்களே இன்னும் இருந்திருந்தா இந்த நாடு நல்லா இருந்திருக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோம். வணக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த ஜெயந்தி. அவருடைய ஆன்மாவிற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமை, உச்சத்தை எட்டிய ஆளுமை என்றால் அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர் 1991ஆம் வருடம் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது என்னை தூத்துக்குடி எஸ்பியாக அவர் அனுப்பினார்கள். எனக்கு எஸ்பியாக இருந்தபொழுது, அதற்கு பிறகு டிஐஜி பதவி எனக்கு கிடைத்த பொழுது அவர் என்னை சென்சிட்டிவ் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும் 96ஆம் வருடம் எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்டார் என்பது, குண்டுவெடித்து. அதனால் நம்முடைய இலங்கை எல்லை அந்த ராமநாதபுரம், அந்த இடத்துல அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் என்னை அங்கு காவல்துறை துணைத் தலைவராக அனுப்பினார்கள். தமிழகத்திற்கு அதிக அளவில் முதலீட்டை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் அவர்கள். ஷி ஹேட் a very scientific and a very progressive outlook. மாடர்னைசேஷன் எல்லா இடங்கள்லையும் செய்யணும் அப்படிங்கிறத முனைப்பாக அவர் செயல்பட்டார்கள். அப்புறம் இந்த கம்ப்யூட்டரைசேஷன், அது எந்த இடங்கள்லையும் இந்த கணினி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதில் அவர் முனைப்பாக எல்லா துறைகளுக்கும் அவர் ஆணையிட்டார். அதில் தான் முதல்ல நமக்கு வந்து அதிக அளவில் இந்த கம்ப்யூட்டரைசேஷனுங்கிறது, கணினி மயமாக்கல் காவல்துறையில் அது ஏற்பட்டது. ஜெயலலிதா அம்மாவோட பேரை சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவங்க நல்லவங்க, எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்குறாங்க. அவங்க இருக்கிறக்கே எல்லாருக்குமே நல்லா தான் நடந்துக்குது, வர ஒன்றும் இல்லை. இந்த பதவிக்கு வந்து உட்காந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா, அதான் பேர் வரும். இப்போ உயிரோடு இருந்தால் அவங்க தான் ஆட்சி, வேறு எந்த ஆட்சியும் வராது. இல்லாதனாலே இப்போ ஆட்சி மாறுது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் மிகவும் துணிச்சல் மிக்கவர், அதை யாராலும் மறக்க முடியாது. அதுவும் குறிப்பாக அரசியலிலே ஒரு பெண் அதாவது புகழ் பெற வேண்டும் அல்லது அரசியலில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது இயலாத காரியம். அப்படிப்பட்டவர்களிலே உலக அளவில் எடுத்துக்கொண்டால் மார்கரெட் தாட்சர், அதே போல் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் இந்திரா காந்தி அவர்கள், அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சொல்லலாம். அந்த அளவிற்கு துணிச்சல் மிக்க ஒரு தலைவராக திகழ்ந்தார் என்பதை இந்த நாடே அறியும். அதை கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளருடைய பேட்டிக்கு பதில் சொல்லுகிற போது அந்த பத்திரிகையாளர் அவரை கேட்கிறார், நீங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் பார்க்கிற போது எது உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருகிறது என்று கேட்கிற போது உடனே சொன்னார், அது அரசியலிலே அவர்களும் நானும் வேறுபட்டிருந்தாலும் அவர்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் என்று பெருமையாக சொன்னார். அப்படி இத்தனை புகழுக்கும் சொந்தக்காரர் என்று சொன்னால் அது மிகையாகாது. பெண்களுக்கு, இந்த பெண்கள் பாதுகாப்பிற்கு முதலாக இந்தியாவில் ஒரு மாநில முதலமைச்சர் முயற்சி எடுத்தார் என்றால் அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு அது செஞ்சாங்க. எப்படி வந்து அந்த பெண் சிசு கொலை நடந்து கொண்டிருக்கிற சில இடங்களில் அதை தடுப்பதற்காக அரசே வந்து பெண் குழந்தைகளை தத்தெடுக்கும் என்ற ஒரு வகையில் அந்த ஒரு செயல் திட்டம் வகுத்தார்கள். அவங்க பேரை சொன்னால் தெய்வத்துக்கு அடுத்தது தான் தோணுது. அவங்க இருக்கும்போது லேடிஸுங்களுக்கு எவ்வளோ பக்கத்துணையாக இருந்தாங்க, எவ்வளோ நல்லது செஞ்சாங்க. அவங்களே இன்னும் இருந்திருந்தால் இந்த நாடு நல்லா இருந்திருக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோம். அவங்கள அநியாயமாக இந்த மாதிரி பண்ணி போட்டு இப்போ எவ்வளோ கெட்டு போய் கிடக்குது நாடு. எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, எல்லாம் வரத்துக்கு பயந்துங்கன்னு எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த அம்மா இல்லையே நாங்கள் கவலைப்படுறோம். அவங்க நல்லா கட்சியில் இருந்தாங்க, நல்லா பார்த்தாங்க, நல்லா செஞ்சாங்க. அவங்க இல்லாமல் ரொம்ப அதுவும் கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு தலைமுறை அவங்கள மறக்கவே முடியாது ஜெயலலிதா அம்மாவை. அதாவது குடும்ப சூழ்நிலையால் பெண் குழந்தை
ஒரு குடும்பத்திற்கு பாரமாக இருக்கிறது. அதை வளர்த்து ஆளாக்கி அதற்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பது ஏழை எளிய பெற்றோர்களுக்கு மிகவும் கஷ்டம் என்று சொல்லுவதற்கு கூட சங்கடமாக இருக்கிறது. கிராமத்திலே என்ன செய்வார் என்று சொன்னால், ஆண் குழந்தை பிறந்தால் அதை சீராட்டி பாராட்டி வளர்ப்பார்கள். பெண் குழந்தை என்று சொன்னால் அது நமக்கு பாரம், நம்முடைய குடும்பத்திற்கு பாரம் என்று சொல்லி அதை குழந்தை பருவத்திலேயே பிறந்தவுடன் கொன்று விடுகிற ஒரு அவல நிலைமை இருந்து வந்தது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலே கூட யாரும் சிந்திக்காத அளவிற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுதான் தொட்டில் குழந்தை திட்டம். வீரப்பன் வேட்டைக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த வீரப்பனுடைய பிரச்சனைகள் என்பதிலிருந்து அதிகமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அங்கு இருந்தது. அதற்கு அதை முடிவு கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான அதற்கு ஒரு பிரத்யேக காவல் படை STF என்று உருவாக்கினார்கள். இது மாதிரி நிறைய பிரிவுகள், அந்த பிரிவுகள் அதாவது மத்திய அரசு இப்போ நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இதெல்லாம் அவங்க பண்ணதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான STF போன்ற செக்யூரிட்டி குரூப்பை வந்து அவங்க வடிவமைத்தார்கள். வீரப்பன் வேட்டையில் என்னை வந்து 2001ஆம் ஆண்டு எனக்கு அதில் பணிபுரியதற்காக ஒரு வாய்ப்பளித்தார்கள். அதற்கு பிறகு 2004ஆம் ஆண்டு தெரியும் எந்த அளவில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, வீரப்ப வதம் ஏற்பட்டது என்பது அக்டோபர் 18ஆம் தேதி 2004ஆம் வருடம் இருந்தது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் இருந்தபோது அவர் செய்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஒரு சிலவற்றை நான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இடஒதுக்கீடு, சமூக நீதி. இன்றைக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசுகிறார்கள் சமூக நீதி பற்றி, இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை, சமநீதியை, சட்டம், அதாவது சட்ட பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியவர் யார் என்று சொன்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். 69 விழுக்காடு, 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்தை அணுகி அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு ஷெட்யூல், அந்த ஒரு ஷெட்யூலில் சேர்த்து சட்ட பாதுகாப்பை கொடுத்தவர். இன்றைக்கும் அது ஏழை எளிய மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை எல்லாம் இன்றைக்கு பாதுகாக்கிற ஒரு நிலைமையை அவர் உருவாக்கினார் என்று சொன்னால் உள்ளபடியே அது யாராலும் செய்ய முடியாத சாதனை. ஏழை எளிய மக்கள் வயிறார உண்ண வேண்டும், அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம்தான் அம்மா உணவகம். அவங்க எங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சாங்க. பெண்களுக்கு அம்மா உணவகம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோட்டில் சாப்பாடு இல்லாதவங்களாம் நிறைய பேர் இப்போ வந்து சாப்பிட்றாங்க. அதுமாதிரி சாப்பாடில் இப்போ வீட்டில் கேஸ் இல்லைன்னா நாங்களே போய் வீட்டில் கடையில் போய் சப்பாத்தி எல்லாமே வாங்கி போய் ஆஃபீஸில் லேட் ஆகிட்ட போய் வந்துருக்கோம். அதுமாரி இன்னும் அது தலைமுறை நான் வந்துருக்குது. அவங்கள்ட்ட இன்னொன்று பிரச்சனைனா, சண்டா செஞ்சுக்கணும். ஏதாவது தப்பு ஒரு தூரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. தப்பே இருக்கக்கூடாது. தப்பு இல்லாமல் செய்யணும். தப்பு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட முதல்ல அவங்கள்ட்ட சொல்லிடணும். சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அது ஒன்றும் பிரச்சனையை சொல்லாமல் நம்ம வந்து எதை செஞ்சோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் எதை வந்து அவங்கள்ட்ட சொல்லணும், எதை நம்ம வந்து நம்மளால் செஞ்ச முடியும் என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் வரும். அந்த அளவுக்கு அவர்கள் மிக கூர்மையாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு முறை என்னுடைய காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தார்கள். அங்கே ஒரு மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் முதல் முறையை போட்டு வரும்போது அதில் தான் வந்து ரெஸ்பான்ஸ் டைமை நம்ம வந்து எவ்வளோ 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இடத்துக்கு போகணும் என்ற வகையில் அதை நாங்கள் வடிவமைத்தோம். அங்கு வந்து விட்டு அவர்கள் சென்ற பிறகு என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் அவங்களோட இதில் வந்து அழகான பூக்கள் கூடிய ஒரு செடிகளை பார்த்தேன். அதில் நீங்கள் உடனடியாக அதே மாதிரி செடி என்ன அப்படிங்கிறத அந்த ஹார்டிகல்ச்சர் சொல்லி அது எனக்கு வேணும், என்னுடைய அலுவலகத்து பக்கத்துலேயும் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து கூர்ந்து கவனித்து அவங்க செய்வாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு பணி செய்வதற்கு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் நன்றாக பாராட்டுவார்கள். பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு உதவிக்கு வருவார்கள். நாம் ஏதாவது தப்பு செய்தோம் என்றால் நிச்சயமாக அதை சொல்லிடணும். போய் இந்த மாதிரி தப்பு நடந்து விட்டது. அதற்கு அவர்கள் வந்து அது இது போனஃபைடு அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலஃபைடாக இருந்தால் அவ்வளோதான், 2வது சான்ஸ் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே என்னை அடையாளம் கொண்டுகிற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இன்றைக்கு எனக்கு அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர்
நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாது ஆகாது. எனவே அந்த நன்றியுணர்வோடு அவருடைய பிறந்த நாளாம் இந்த நன்னாளிலே அவரை நான் நினைவு கூறுகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிழப்பு. அவர் அகால மரணம் என்பது, அவர் இருந்திருந்தால் இன்னும் மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கும், அந்த அளவுக்கு மக்களை ஈர்த்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஆன்மாவுக்கு நாம் அஞ்சலி செலுத்தி, அது மட்டுமல்ல அவர்கள் இட்ட பாதை, அவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க, அவங்களுடைய ஆளுமை என்ன, அதை உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதை நான் என்னுடைய காலகட்டத்தில் என்னுடைய பணிகளில் அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே அவங்க ஒரு அயன் லேடி. அவங்கள மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை, பட் இருந்தாலும் அவங்க இல்லாத இப்போ ஒரு கஷ்டம் தான். நான் இந்த அம்மாவை மிஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் ஒரு அம்மாவையே மிஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் தோன்றோம். Subscribe to One India and never miss an update.